கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 118 சங்கீதம் 1 அவர் கிருபை என்றும் உள்ளது. 118 சங்கீதம் 1 அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உன் கூட இருக்குன்னு சொல்கிறாரு. ஆமேன். கிருபை அப்படின்னா என்னன்னா, தகுதியே இல்லாதவங்க மேலே காட்டுற இரக்கம். ஏசப்பா நம்ம மேலே காட்டின இரக்கம் தான் கிருபை. ஆமேன். நம்ம பாவிகளாக இருக்கையில் ஏசப்பா நம்மளை நேசிக்கிறார், நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். இப்போ கூட சொல்கிறார் உங்களை பார்த்து, உன் மேலே நான் கிருபையாக இருக்கேன், பயப்படாத, அது எப்பவுமே மாறாதுன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இது, ஏன் எனக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் தேடி தேடி வருது, நான் ஏசப்பாக்கு பயந்து ஏசப்பாக்கு உண்மையாக தானே இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் நீ பார்க்காத, நான் உன் கூட இருக்கேன், என் கிருபை உனக்கு போதும். ஆமேன். பவுலை பார்த்து ஏசப்பா சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் சொன்னார். உங்களால் செய்ய முடியாத காரியமா, இல்லை பலனற்று போயிருக்கிறீங்களா, இது முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, நான் உன்னோட பலனாக இருந்து உன்னை இதெல்லாம் விட்டு செய்ய வைப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அவர் கிருபை உங்களுக்கு போதும். அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஆமேன்.